உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இத்தனை நாள் நாங்கள் போட்ட குக்கிங் லைவ் வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்காக சமைச்ச சமையல். ஆனால் இனிமேல் அது இப்படி இல்லைங்க. மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக 40 பேர்த்துக்கு நாங்கள் சமைக்க போகிறோம். அந்த 40 பேருக்கு சமைக்கிற சமையலை டெய்லியுமே நாங்கள் லைவாக போடுவோம். நானும் ரம்யாவும். இந்த ஐடியா கொடுத்ததே ரம்யா தான். அக்கா வாங்கக்கா, நம்ம சும்மா தானே இருக்கிறோம், ஒரு 40 பேர்த்துக்கு சமைச்சு கொடுப்போமேக்கா அப்படி ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் எனக்கு கொஞ்சம் பயம் வந்தது. எப்படி 40 பேர்த்துக்கு சமைக்கிறதா, நம்ம மொத்தமே 3 பேர் 4 பேர்த்துக்கு தானே சமைச்சிருக்கோம் அப்படின்னு. ரம்யா சொன்னபடி நான் இருக்கேக்கா, வாங்கக்கா, தைரியமாக செய்வோம், எதுக்குக்கா பயப்படணும், கைத்தொழில் மாதிரி நம்மளும் வீட்டிலேருந்து இது ஒன்று செய்வோம் அப்படி. இப்போ நாங்கள் செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்குது, கை நிறையா பணமும் வருது. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீட்டில் இருந்துக்கிட்டே நாங்கள் இந்த அளவுக்கு எங்களால் முடியுது, செய்ய முடியுதுன்னும் போது நாங்கள் தானா இப்படி செய்கிறன்ற கூட ஒரு அதிசயமாகவும் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா வீட்டு வேலை செய்கிறதுக்கே நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம். அது எங்களுக்கு ஒரு கஷ்டம் மாதிரி தெரியும் சமைக்கிறது நினச்சாலேவும். இன்றைக்கி அதை தொழிலாக நாங்கள் செய்யும்போது ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப ஜாலியாகவும் நாங்கள் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்துட்டு இந்த பக்கத்தில் இருக்க அந்த அம்மா செஞ்சு கொடுத்துட்றாங்க. காய் அரிஞ்சு கொடுக்குறது எல்லாம் செய்கிறாங்க. அதனால எங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்குது. நம்ம எந்த ஒரு தொழில் செய்கிறதுக்கு முன்னாடி முடியாதுன்னு நினைக்காம முடியும்னு நினச்சி செய்யும். இந்த சாப்பாடு எல்லாமே போட்டடியில் வேலை பார்க்குறவங்களுக்கு தாங்க நாங்கள் செஞ்சு கொடுத்து விட்டுக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டில் வந்து 40 பேர் வந்தவங்க இப்போ 50, 60, 70 பேர் வரைக்கும் வந்து சாப்பாடு கேட்குறாங்க. நாங்களும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த பாருங்கள், அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு தான் பார்சல் ரெடி ஆகிட்டு இருக்குது. நாங்கள் வந்துட்டு 10 மணிக்கு ஆரம்பித்தா 1 மணிக்கெல்லாம் ரெடி பண்ணிடுறோம். அவங்களுக்கு சீக்கிரமாக கொடுத்தும் அனுப்பிடுறோம். டேஸ்ட்டாகவும் கொடுக்குறோம். அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, டேஸ்ட்டாகவும் இருக்குது அப்படின்னு அவங்க அது சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பாருங்கள், ரம்யாவும் போட்டுக்கிட்டு இருக்கா. அப்படி நாங்கள் வீட்டில் இருந்தே இவ்வளோ சம்பாதிப்போன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏற்கனவே நான் நினைப்பேன் ஏதாவது ஒரு கைத்தொழில் செய்யலாமா இருந்துச்சு சும்மா வீட்டில் இருக்கிறதுக்குன்னு. ஆனால் இப்போ தான் அது எங்களால் முடிஞ்சிருக்கு, நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி எல்லா லேடிஸ்க்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தைரியமாக கைத்தொழில் செய்யுங்க. செய்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப பணத்தை போட்டு இது பண்ணாமல் கம்மியாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து பெரிய லெவலுக்கு வாங்க. பாய்.